வெல்கம் டு ஆல். இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஒன் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ கொல்லிப்புரை நாணயங்கள், பெருவழுதி நாணயங்கள், மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, துணி உற்பத்தி தொழிற்சாலை 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கிறத நம்ம பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு பெருவழுதி நாணயங்கள்னாலே ஸோ பாண்டியர் பெருவழுதி நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ B1 அதை வச்சு நம்ம பொறுத்தலாம். அதே மாதிரி கொல்லிப்புரை நாணயங்கள் எங்கே அப்படின்னா சேரர்கள், மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மொஹஞ்சதாரோ அண்ட் துணி உற்பத்தி தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா காங்கேயம். ஸோ ஆன்சர் வந்து 2143 வந்துடும். ஸோ இது மேக்ஸ் கொஸ்டின் நம்ம நேரத்தை ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து 104வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்றுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 1, 3 மற்றும் சரி. ஸோ ஆப்ஷன் 1 and 3 மட்டும் கரெக்டு. அடுத்து 105வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, கூற்று மற்றும் காரணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று என்ன அப்படின்னா, 1940களில் சினிமா பிரபலமாக இருந்ததுங்கிறது கூற்று. காரணம் என்ன அப்படின்னா, சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. ஸோ இரண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் இதில். அடுத்து 106வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரியான வரிசையை தேர்ந்தெடுத்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தடுப்பு காவல் சட்டம் எப்போ அப்படின்னா 1950. தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்ட் ஃபோர்ட் கையெழுத்திட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1976. இந்தோ பாகிஸ்தான் வார் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1974. ஸோ ஆப்ஷன் சி 3412 அப்படிங்கிறது இதில் கரெக்டாக. அடுத்து 107வது கொஸ்டின், மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 மட்டும். ஸோ 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள், 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 108வது கொஸ்டின், சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் எந்த சட்டப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஆப்ஷன் சி. 109வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரிவினைவாத தடுப்பு சட்டம். ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்து 110வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். ஸோ கூற்று என்னன்னா, சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை. காரணம், சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரம் அற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் இரண்டுமே தவறானவை. ஆப்ஷன் டி. அடுத்து 111வது கொஸ்டின், 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1வது இயந்திரம் விவசாயத்துக்குள்ளது, 2வது இயந்திரம் MSMEக்குள்ளது, 3வது இயந்திரம் மக்களில் முதலீடு, 4வது இயந்திரம் ஏற்றுமதி. ஸோ 3142 ஆப்ஷன் பிங்கிறது சரியான ஆப்ஷன். அடுத்து 112வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, மத்திய அரசின் வரவு செலவு திட்டங்களை தயாரிப்பது மற்றும் நிதிக்குழுவோட பணி இல்லை. மற்ற 3 நிதிக்குழுவோட பணிகள். அடுத்து 113வது கொஸ்டின், எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBI வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது. வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. ஸோ 3 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டிங்கிறது சரியான ஆப்ஷன். அடுத்து 114 அப்படிங்கிறது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்று நீதி கட்சி உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆற்காடு ராமசாமி முதலியார், கோகோ அப்பாராவ் மற்றும் SK துளசிராம். ஸோ 3 பேரும் கரெக்டு. TA ராமலிங்கம் மட்டும் வரமாட்டாங்க. அடுத்து 115வது கொஸ்டின், கூற்று காரணம் தான். ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு அப்படிங்கிறது கூற்று. ஸோ அதோட காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்றிருக்க விரும்புகின்றனர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதுக்கான இந்த கூற்றுக்கான காரணம் இது இல்லை. ஸோ அதனால இது விளக்கம் அல்லன்னு வந்துடும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன். அடுத்து 118வது கொஸ்டின், பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3 சரியானவை. ஸோ அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது. அதோட தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகள் வறண்டே காணப்படும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். அடுத்து 119வது கொஸ்டின், அகழாய்வில் கிடைத்த பொருட்களையும் அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கு வளையல்கள் வெம்பக்கோட்டை, உரை கிணறுங்கிறது கீழடி, ரோம நாணயங்கள் அழகன் குளம், வெள்ளி அச்சு அப்படிங்கிறது துளுக்கற்பட்டி. ஸோ ஆப்ஷன் 4312ங்கிறது பி ஆப்ஷன் கரெக்டானது. 120வது கொஸ்டின்,
இங்கேயும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்புக்கான கலைப்பு சட்டம் 1971, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமைகள் சட்டம் 2016, மனநல பராமரிப்பு சட்டம் 2017. ஸோ இதுக்கும் 4123ங்கிறது சரியான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து 121வது கொஸ்டின் கூற்று காரணம் வகை வினா. ஸோ கூற்று என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளையும் கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர். காரணம்ங்கிறது எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பு பெறுகின்றனர். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 122வது கொஸ்டின் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் வந்து பட்டிய மாணவர்களுக்கான விடுதி கட்டுதலா கரெக்ட் தான். அடல் வயோ அபியுக்தோ திட்டம் என்பது மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். அதோட பிரதம மந்திரி ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம் வந்து பழங்குடியினரின் தொழில் முனைவை வெளிப்படுத்தும். ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் மூணாவது ஆப்ஷன் மட்டும் தவறானது. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டு. அடுத்து ஒரு கூற்று காரணம் 123வது கொஸ்டின் வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காரணங்கிறது வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும். இதில் உணவு, உடை மற்றும் தங்குமிடம் ஆகியவை அடங்கும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. நமக்கு ஆப்ஷன் சிங்கிறது இது கரெக்டான ஆப்ஷன். 124வது கொஸ்டின் கூற்று காரணம் சி.என். அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டு திராவிட கழகத்தில் சேர்ந்தாங்கிறது கூற்று. காரணம் என்ன அப்படின்னா, சி.என். அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிட கழகத்தை சமமாக நடத்தினார். ஸோ காரணம் சரி, ஆனால் கூற்று தவறு. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 125வது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எது அல்லது எவை வைக்கம் போராட்டம் பற்றி சரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார். தீண்டாமை சிக்கலில் கிறிஸ்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்து கொள்வதில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டது. ஜார்ஜ் ஜோசப் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை. ஸோ 4வது மட்டும் தவறானது. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது நமக்கு கரெக்ட். 1, 2, 3 சரி. அடுத்து 126வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். 127வது கொஸ்டின் மேக்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஆப்ஷன் டி வந்து இது கரெக்டான ஆப்ஷன். 128வது கொஸ்டின் வந்து சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கும். ஸோ கரோட்டினாய்ட், பச்சையம் பி, சாந்தோஃபில். ஸோ இதில் பச்சையம் ஏ, பச்சையம் பி மட்டும் கரெக்டு. ஸோ 2, 3 சரியானவை. அடுத்து 129வது கொஸ்டின் விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கிரே ரக்வன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நுண் ஆர்என்ஏ, அதாவது மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிப்புக்காக. ஆப்ஷன் பி. அடுத்து 130வது கொஸ்டின் ஒரு சரியான விடையை பொறுத்துக்க. இதில் இந்திய உலகம், டெலிகிராஃப், பெங்கால் கிர்க்ரூ, கல்கத்தா இதழ். ஸோ அந்த இதழ் அதை உருவாக்குறவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு சரியான ஆப்ஷன். இந்திய உலகம் டியூவான், டெலிகிராஃப் வந்து மெக்னலி, பெங்கால் கிர்க்ரூ சார்லஸ் மெக்லின், கல்கத்தா ஜே.எஸ். பக்கிங்காம். 131வது கொஸ்டின் வந்து கீழ்கண்ட வற்றை கால வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4, 1, 2, 3ங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். ஏகே கோபாலன் வெர்சஸ் மദ്രാஸ் அரசு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கடுத்து கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம், அடுத்து கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா, அடுத்து மினர்வா மில்ஸ் வெர்சஸ் இந்திய அரசு. அடுத்து 132வது கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு. 4ஆம் நிதிக்குழு, 10ஆம் நிதிக்குழு, 6ஆம் நிதிக்குழு, 9ஆம் நிதிக்குழு. ஸோ அதோட நிதிக்குழு அதுக்கு கரெக்டான ஆப்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 2, 4 மற்றும் சரியானவை. ஸோ 10ஆம் நிதிக்குழு கேசி பந்த் அண்ட் 9ஆம் நிதிக்குழு என்.கே.பி. சால்வே. அடுத்து 133வது கொஸ்டின் ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் எந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியல் சாசன விதி 243(i)க்கு கீழே செயல்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 134வது கொஸ்டின். இது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். அடுத்து 135வது கொஸ்டின் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பின்பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4. ஓகே, அதாவது தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகின்றனர். அதுக்கடுத்து இத்திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது சரியானதாக இருக்கும். அடுத்து 136வது கொஸ்டின் வந்து ஆசிரியர்களுடன் அவர்களது புத்தகங்கள் அல்லது பத்திரிகைகளை பொருத்தவும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 4, 3, 2, 1. ஸோ தி மிரர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது ஏஆர் முதலியாரோடது. ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது முத்துசாமி பிள்ளை. சர் தியாகராயர்லேருந்து டாக்டர் கலைஞர் வரை என்.எஸ். இளங்கோ. ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது ஏ.ஃபி. டோவெட்ரோ.
அடுத்து 137வது ஒரு கூற்று காரணம். கூற்று 1990களில் மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது. காரணம் 1991 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. இதுல ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 138வது கொஸ்டின் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன? இறைவன் அடி சேராதார் இருக்கிறதுனால இது சரணாகதி தத்துவம். சி ஆப்ஷன். 139வது கொஸ்டின் திருக்குறள் உரையாசிரியர்கள் கொடுத்திருக்காங்க யாரெல்லாம் அப்படின்ட்டு. பரிபெருமாள் தர்மர் நமக்கு தெரியும். 1 and 2 ஆப்ஷன் பி கரெக்டா. 142வது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் இனங்கள் பற்றிய தவறான பதிலை தேர்வு செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும். பருவமழை காடு, வெள்ளிஃபர், வால்நட், தேவதாரு, வெள்ளை வில்லோ. பூமத்திய ரேகை காடுகள்ல சிர், ப்ளூ, ஃபைன்ஸ், சஃப்ரஸ், சைப்ரஸ் 4 இருக்கும். ஆப்ஷன் டி கரெக்ட். 143வது கொஸ்டின் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்தி அண்ட் அம்பேத்கர். ஆப்ஷன் சி கரெக்ட். 144வது கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. 2 மற்றும் 3 சரி. ஃபிரோஷா மேத்தா கோகலேயின் சீடர் கரெக்ட். கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர்கள் சங்கம். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வடிகால் கொள்கை. இதுல 2 மற்றும் 3 சரி நமக்கு. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர்கள் சங்கம், தாதாபாய் நவ்ரோஜி வடிகால் கொள்கை. அடுத்து 145வது கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நோக்கங்கள் என்னதாக கொடுத்திருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. மனித உரிமைகள் பிரச்சனைகளை முழுமையாக கையாளக்கூடிய நிறுவன ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தை சாராமல் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை ஆராய்தல். சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டானதா இருக்கும். அடுத்து 146வது கொஸ்டின் அரசியலமைப்பின் பிரிவு 21 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும். அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லை. நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். அடுத்து 147வது கொஸ்டின் சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். இதுல 1 மற்றும் 3 சரி. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூட் பென் மிஷன் ஒருங்கிணைந்த கிளஸ்டர் செயல் திட்டங்கள். அண்ட் 3வது ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான்கிறது பஞ்சாயத்துகளில் மின்னணு ஆளுகை. அடுத்து 148வது கொஸ்டின் குழந்தை வளர்ச்சி குறியீடு CDI பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 3 உண்மை. 1, 2, 3 மூன்றுமே உண்மை. குழந்தைகளை காக்கும் பிரச்சாரத்தில் CDI உருவாக்கப்பட்டது. CDI-ஐ அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் 3 குறிகாட்டிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வி. HDI கணக்கிடப்படும் அதே வழியில் CDI கணக்கிடப்படுகிறது. அடுத்து 149வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் சரியானவற்றை பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. 1 மற்றும் 2 மற்றும். அசோகர் எழுத்து பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கிறது மற்றும் சின்னமனூர் செப்பேடு தலையாலங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகின்றது. அடுத்து 150வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4. தாமஸ் முன்று 1557ஆம் ஆண்டு உரிமை சட்டம், அதுவும் கானிங் பிரபு உரிமை மற்றும் தணிக்கை முறை. இது 2 தவறு. அடுத்து 151வது கொஸ்டின் தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் கொடுத்திருக்காங்க. சென்னை பல்லாவரம் நமக்கு தெரியும். அப்படின்னு தஞ்சாவூர் அப்படிங்கிறது மல்லப்பாடி, தர்மபுரிக்கு கரெக்டாக கம்பர்மேடு வரும், ஈரோடு அப்படிங்கிறது கொடுமணல். 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து 152வது கொஸ்டின் ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. இன்சுலின் அப்படிங்கிறது நீரிழிவு நோய்க்கு வரும், தைராக்சின் கழலை நோய்க்கு, குளுக்கோகார்டிகாய்ட் அப்படிங்கிறது குஷிங் சிண்ட்ரோம், அண்ட் வளர்ச்சி ஹார்மோன்கிறது ஆக்ரோமிகாலி. 5, 4, 1, 3 ஆப்ஷன் சி கரெக்டானது. அடுத்து 153வது கொஸ்டின் பின் வருவனவற்றை பொறுத்துக. பேஷ்வா அப்படின்னா முதலமைச்சர், அமர்த்தியார் அப்படிங்கிறது நிதி அமைச்சர், சச்சிவா கண்காணிப்பாளர், சுமந்தி அயல்நாட்டு செயலர். 2, 3, 4, 1 கரெக்டான ஆப்ஷன் சி. 154வது கொஸ்டின் கூற்று காரணம் மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கட்டப்பட்டுள்ளது. காரணம் மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதன் தர்க்க ரீதியான விளைவாகும். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. சி ஆப்ஷன் கரெக்டானதா இருக்கும். பணியிடங்களில் 155வது கொஸ்டின் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு. 156வது கொஸ்டின் பொறுத்துக. சரத்து 257A என்ன சொல்லலாம் 42வது திருத்த சட்டம். சரத்து 131 அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம். 245(1) மாநில அதிகார வரம்பு. 275 மானிய உதவி. 5, 3, 4, 1 ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டானது. 157வது கொஸ்டின் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் என்ற அமைப்பு
தமிழ்நாடு அரசால் கீழ்க்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுத்தர தொழிற்சாலை. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து 158வது கொஸ்டின். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவிலிருந்து வருகிறது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய 2/3 பங்கு விவசாயம் அல்லாத தொழில்களிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கையை மேம்படுத்த தொழில்களை அளிக்க வல்ல வாய்ப்புகள் மூலம் கொடுக்க இயலும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன யூகிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு சரியானதாக இருக்கும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அடுத்து 159வது கொஸ்டின் பொறுத்துக. நீர் பாதுகாப்பு திட்டம் மாநிலங்களும். ஸோ ஆந்திர பிரதேசங்கிறது நீரு செட்டு, பீகார் அப்படிங்கிறது ஜல் ஜீவன் ஹரியாலி, குஜராத் அப்படிங்கிறதுக்கு சுஜலாம் சுபலம் ஜல் சஞ்சாய் திட்டம், அண்ட் தென் ஹரியானா ஜல் ஹை ஜீவன் ஹை. ஸோ 2143 நமக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டானதாக இருக்கும். 160 ஒரு கூற்று காரணம். ஸோ கூற்று என்பது தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11 1938 நீலாம்பிகை அம்மையாரால் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. அதன் காரணம் அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமை ஒழிப்பதற்கு ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் தான், பட் கூற்று சரி மற்றும் காரணம் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 161வது கொஸ்டின். மனித வளர்ச்சியில் பின்வரும் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கும். ஸோ ஆர்டர் படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 வேடன் நிலை, அடுத்து நாடோடி நிலை, அதுக்கடுத்து ஆயர் நிலை, அதுக்கடுத்து விவசாய நிலை. 3, 1, 2, 4. சி ஆப்ஷன் கரெக்டானதாக இருக்கும். 164வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ கழிவு அகற்றல் முறையும் செயல்முறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ திண்ம கழிவு நிரப்புதல் அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட கழிவுகள் மூலம் உரம் ஆகியன இயந்திரம் மூலம் சேமித்தல். அடுத்து எரித்தல் அப்படிங்கிறது கழிவுகளை எரித்தல். தூளாக்குதல் அப்படிங்கிறது கழிவுகளை நிலங்களில் பரப்பி விடுதல். வெப்பச்சிதைவு அப்படிங்கிறது ஆக்சிஜன் இல்லாமல் எரித்தல். 2, 1, 4, 3 நமக்கு ஆப்ஷன் பி கரெக்டானதாக இருக்கும். 165வது கொஸ்டின் ஒரு கூற்று காரணம். கூற்று திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டது. காரணம் வந்து திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தில் ஒன்றிணைய வற்புறுத்தியது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டானதாக இருக்கும் நமக்கு. 166வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையின் தவறான ஒன்றாகும் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு தவறானதாக இருக்கும். ஸோ ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அரசியல் மற்றும் இராணுவ தலையீட்டை கொண்ட முன்முயற்சி ராஜதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. அடுத்து 167வது கொஸ்டின். சரியானவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 3, 4, 1, 2. ஸோ உறுப்பு 39A வந்து பொருளாதார அல்லது நிதி எல்லாமே காரணமாக எவருக்கும் சட்ட நீதி மறுக்கப்படலாகாது அப்படின்னு கொடுத்து சொல்லிடுவோம். அதுக்கடுத்து உறுப்பு 40 வந்து நமக்கு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும், அவை சுய ஆட்சியின் அலகுகளாக செயல்பட தேவையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து உறுப்பு 42 வந்து பணிபுரிவதற்கான நியாயமான மற்றும் மனித இரக்கமற்ற சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கோம். அடுத்து டி அதாவது நமக்கு 43 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேளாண் அல்லது தொழிலக தொழிலாளர்களுக்கு வேலை வாழ்வூதியம் நல்ல வாழ்க்கை தரத்தை தரவல்ல பணிபுரியும் சூழல் உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி கரெக்டானது. அடுத்து 168வது கொஸ்டின். எவை தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2 and 4. ஸோ சிடிஐயும் எம்பிஐயும் கரெக்டானதாக இருக்கும். 2 and 4 வந்து தவறானதாக இருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டாக. அடுத்து 169வது கொஸ்டின். பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து 170வது கொஸ்டின். தமிழக முதலமைச்சரின் சூரிய ஒளியில் இயங்கும் பசுமை வீடு திட்டம் தொடங்கப்பட்டது யாருக்காகன்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புற ஏழை மக்களுக்காக. ஆப்ஷன் ஏ. அடுத்து 171வது கொஸ்டின். புவி வெப்பமடைவதால் கீழ்கண்ட துறைகள் எதெல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 அதாவது விவசாயம், சுற்றுச்சூழல், தோட்டக்கலை. ஸோ 1 and 3 3 பி ஆப்ஷன் கரெக்டானதாக இருக்கும். 172வது கொஸ்டின் வந்து நிதி ஆயோக் பற்றி பின்வருவனவற்றில் எந்த கூற்றுகள் உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூன்றுமே கரெக்டானது. 4th ஆப்ஷன் மட்டும் வராது. ஸோ இந்தியாவின் குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கின் தலைவர் அது ஒன்று மட்டும் வராது. மீதி மூன்றுமே கரெக்டானது. 173வது கொஸ்டின். அஞ்சலை அம்மாளை பற்றி பின்வரும் கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 4 இரண்டும் சரி. 2 and 3 நமக்கு தவறானதாக இருக்கும். ஸோ அஞ்சலி அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார் நமக்கு தெரியும். அஞ்சலி அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 1937 முதல் 46 வரை பணியாற்றினார். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட்.
அடுத்து 174வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. ஸோ தொடக்கு அப்படிங்கிறது கழுத்தில் பூட்டியிருக்கும் சங்கிலி கரெக்டு. ஆண்டலை அடுப்புங்கிறது சேவல் வடிவமானது. ஸோ 1 மற்றும் 2 சரியானது. பி ஆப்ஷன். 175வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 3. ஸோ நேரான ஆல்கலைன்களை காட்டிலும் வளைய அல்கீன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு. ஸோ 2 கரெக்டு. நேரான அல்கீன்களை காட்டிலும் அல்கீன்களும் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டது. அடுத்து 176வது கொஸ்டின் இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக மற்றும் சமூக பண்பாட்டு முன்னேற்றம் ஏற்பட்டது. ஸோ 2 மற்றும் 3 பி ஆப்ஷன். 177 சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்படுவது எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 4மே பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள். 178வது கொஸ்டின் பிரம்ம ஞான சபையின் நோக்கம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 கர்மயோகா, இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை, உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம். 179வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானது என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்கு தேர்தல்கள் நடத்துவது. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி V.S. ரமாதேவி. 180வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4 சரி. நமக்கு இதுல இந்திய அரசியலமைப்பின் முகவரியானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் யாருன்னா N.K. பல்கிவாலா. குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களிலும் அனைத்து குடிகளும் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியது. 181வது கொஸ்டின் தமிழ்நாடு அரசின் முன் முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. A and D. ஸோ அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழ் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அண்ட் தென் தீரா காதல் திருக்குறள் திட்டத்திற்கு 30 லட்சம் நிதி உதவி. ஸோ A and D சரியானவை. 182வது கொஸ்டின் PMGSY அப்படிங்கிறது கிராமப்புற இணைப்பு. DDUGKY அப்படிங்கிறது ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்தல். NRLM அப்படிங்கிறது நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள். MGNREGA அப்படிங்கிறது நமக்கு கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு. ஸோ 312 ஆப்ஷன் பி சரியானது. 183வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியாக பொருந்திய இணைப்புகளை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குறியீட்டுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். ஸோ 1 மற்றும் 2 மட்டும் சரியானவை. 25 பெரியார் ஈவேரா குடியரசு என்ற பரவுதலை தொடங்கினார். 28ல் ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கப்பட்டது. ஸோ இது மீதி இருக்க 3 4 தவறானது. ஸோ 184வது கொஸ்டின் பின் வருபவைகளுள் சரியாக பொருந்ததை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 பொற்பனை கோட்டை ஒரு சங்ககால கோட்டை. அண்ட் தென் வணிகர் குழு மயிலாடுதுறை. இது 2ம் சரியானது. அடுத்து 188வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் பூகம்பத்தால் ஏற்படுபவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 3, 5 நமக்கு தெரியும். மின்னல் இடி வராது. ஸோ நிலச்சரிவு, சுனாமி அண்ட் வெள்ளம். அடுத்து 189வது கொஸ்டின் கூற்று காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது. காரணம் 46 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீக் இணைந்தது. ஸோ AR 2ம் சரி, ஆனால் சரியான விளக்கம் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி. 190வது கொஸ்டின் ஒரு கூற்று காரணம். கூற்று எந்த ஒரு குடிமகனும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு. காரணம் என்பது இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோரின் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே சரிதான், பட் சரியான விளக்கம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டானதா இருக்கும். அடுத்து 191வது கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் குறித்து தவறான கூற்றுகளானது எதுன்னு கேட்டாங்க. 2 மற்றும் 3. ஸோ அரசமைப்பின் சட்ட வகுப்பு 111 சட்டம் இயற்றில் குடியரசுத் தலைவரின் பங்கை தெளிவாக நமக்கு வழங்குகிறது. அரசமைப்பின் சட்ட உறுப்பு 123 கீழ் குடியரசுத் தலைவருக்கு அவசர நிலை பிரகடனத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் உள்ளது. 192வது கொஸ்டின் நலத்திட்டங்களை சரியான பயனாளிகளுடன் இணைத்து காட்டணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 2, 4 ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். அதில் அடுத்து 193வது கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக. ஸோ இதுலேயும் நமக்கு 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். 194வது கொஸ்டின்ல சரியான வாக்கியத்தை கண்டறியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக RBI கொடுக்க விரும்பும் வட்டி விகிதத்துக்கு பேர் தான் மீள் ரெப்போ விகிதம்.
இது கரெக்ட் தான் நமக்கு. பிசி. ஸோ ரெப்போ விகிதம் அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது, கடன் வாங்குவதை குறைக்கிறது. சி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் உள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏ, பி, சி மூன்றும் சரி. 195வது கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3421. ஸோ சென்னை மகாஜன சபை முதல்ல வரும், அடுத்து சுதேசி சங்கம், திருநெல்வேலி கழகம், வைக்கம் போராட்டத்தில் காமராஜர். பி ஆப்ஷன் கரெக்டானதாக இருக்கும். அடுத்து 199வது கொஸ்டின் இழுக்கா என்றது அறம். ஸோ இது என்ன குறள் நமக்கு தெரியும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். ஸோ ஃபஸ்ட்டு 3, 2, 1, 4 அதுக்கப்புறமேட்டு நம்ம கரெக்டாக அந்த குறள் வரும். ஆப்ஷன் டி சரியானதாக இருக்கும். அடுத்து 200வது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம். ஸோ கூற்று என்னன்னா பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். காரணம் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சில் புகாதபடி காத்துக்கொள்ளும். ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரியானதாக இருக்கும். ஸோ இதோட நம்மளோட குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சருக்கு பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.